இந்தியாவில் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரைட் டைம் இதுதான். அதுக்கான டாப் 3 ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுலேயும் 3rd ரீசன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டும் 2.5 crores இ-காமர்ஸ் ஆர்டர்ஸ் டெய்லியும் பிளேஸ் ஆகுது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக 2000 கிலோமீட்டர் அண்ட் அபவ் ட்ராவல் ஆகக்கூடிய இ-காமர்ஸ் ஆர்டர்ஸ் மட்டும் 15 lakhs அப்படின்னு கோட் பண்ணுறாங்க. ஸோ பீப்புளோட பர்ச்சேசிங் பிஹேவியர் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி சூப்பராக இருந்தால் மட்டும் போதும், அதை தேடி பிடிச்சி வாங்குறதுல பீப்புளுக்கு பயங்கரவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. செகண்ட் ரீசன், டிக்ரீஸ் இன் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட். பை 2020 ஒரு ப்ராடக்டோட லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் 16% இருந்தது. பை 2025 அது 11% கம்மியாயிருக்கு. பை 2030 அது 7% குறையும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. தேர்ட் ஒன், கரண்ட் இ-காமர்ஸ் உடைய மார்க்கெட் சைஸ் இன் இந்தியா மட்டும் $150 billion. பை 2030 இது டபுள் த டைம், விச் இஸ் $320 billion வரைக்கும் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸை லோக்கலைஸ்டு மார்க்கெட்ல இருந்து நேஷனல் லெவல் கொண்டு போறதுக்கான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான்.